வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ கலையரசன் வெளியேற்றப்படுவார் அப்படின்னு பல செய்திகள் வந்தாலும், இல்லங்க பார்வதிய வந்து வெளியேத்தி அவங்கள சீக்ரெட் ரூம்ல வைக்க போறாங்க. பார்வதி வெளியேத்துவது ஒரு டிஆர்பிக்காக பண்ண போறாங்க அப்படின்லாம் சில செய்திகள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் நடக்க போகுது அப்படின்லாம் ஒரு புரளி கிளம்பிட்டு இருக்கு. பட் அதுல இருக்கிற உண்மைத்தன்மை என்ன? அதேபோல ஓட்ல 3,00,000 ஓட்டுக்கு மேல தெறிக்க விட்டுட்டு இருக்கிறார் வினோத். ஸோ அத பற்றி நம்ம பார்க்கலாம். அதேபோல கலையரசன் எவிக்ட் ஆக போறாரா? இல்ல அரோராவா? அப்படின்னா 5வது இடத்துல அரோரா இருக்காங்க அன்அஃபிஷியல் வோட்டிங்ல. பட் அஃபிஷியல் வோட்டிங்ல வந்து கலையரசன் தான் லாஸ்ட்ல இருக்காரு அப்படிங்கிற செய்திகள் வருது. பட் இந்த 2 பேர்ல யார் வெளியேற போறாங்க? யார் வெளியேறினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வோட்டிங் பார்த்து விடலாமா? ஸோ கலையரசன் வந்து வோட்டிங்ல பார்த்தீங்கன்னா 1,29,949 ஓட்டு. அரோரா வந்து 1,29,364 ஓட்டு. அரோரா கீழ வந்துட்டாங்க. ஒரு 600 ஓட்டு மேல போயிட்டாரு கலையரசன். அப்ப அரோராவ தான் எவிக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி செய்திகள் வருது. காரணம் என்ன அப்படின்னா, அரோராவுக்கு வந்து ஒண்ணும் பெருசா கன்டென்ட் இல்ல. ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. கலையரசனே பரவால்ல அப்படின்னு சில முடிவுகள் வந்ததாகவும், வெளியேற்றப்பட போவது கலையரசனா அல்லது அரோராவா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய செய்தி. அதேபோல கம்ருதீன் வந்து 3வது இடத்துல இருக்காருங்க. 3வது இடத்துல இருக்காரு. ஆனா பார்வதிய விட ஒரு 700 ஓட்டு கம்மியா இருக்காரு. கம்ருதீன் வந்து 1,33,172 ஓட்டுல இருக்காரு. பார்வதி வந்து 1,33,915 ஓட்டுல இருக்காங்க. பட் பார்வதிக்கும் கம்ருதீனும் 2வது இடம், 3வது இடத்த மாறி, மாறி ஷேர் பண்ணாலும், பார்வதி இப்ப கொஞ்சம் லீட் எடுக்கிற மாரி தெரியுது. ஆனா கம்ருதீன் அபிஷியல் வோட்டிங்ல நம்பர் 1ல இருந்தாங்கன்னு சொன்னீங்க பாருங்க. அதான் சூப்பர். அதேபோல கானா வினோத் 38.45% கிட்டத்தட்ட 3,28,895 ஓட்டு. ஸோ இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 21,000 ஓட்டு வாங்கினாலே ஒரு 3,00,000 ஓட்டுக்கு வந்துருவாரு. அது ஈவினிங்குள்ள ஈஸியா நடந்துரும் அப்படிங்கிறது தான். பட் என்ன பொறுத்தவரைக்கும் கானா வினோத்துக்கு எப்படி இந்த ஓட்டு அப்படின்னா, அவர் கிட்டத்தட்ட நேச்சுரலா இருக்காரு, ஒரிஜினலா இருக்காரு. பட் தன்னை எங்கேயும் எக்ஸ்போஸ் ஆகிக்கல. அதேபோல பார்வதியா இருந்தாலும், கனியா இருந்தாலும், திவாகரா இருந்தாலும், கம்ருதீனா இருந்தாலும், தான் மனசுல படுறத அவர் கேட்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவருக்கு பெரிய பேசுபடும் பொருளாகி இருக்குது. இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல. கலையரசன பத்தி கலையரசன்ட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. "ஏய் நீ சரியில்லடா நீ. உன்னதான் நான் குத்திட்டு வந்தேன்" அப்படின்லாம் நேரடியா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாரி அது ஒரு நேரடி இதான சம்பாஷணையா இருக்கு. எதுக்காக அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம பண்றோம் அப்படின்னா, அதுல இருக்க தெளிவு இருக்கு இல்லையா? அது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அந்த தெளிவு வந்து வினோத்கிட்ட இருக்கு. பட் அது வெள்ளந்தியா இருக்காரு அப்படின்றதெல்லாம் சில குறைகள். இருந்தாலும் அவங்க வந்து இந்த இந்த மாரி பண்றாரு. நேத்து கூட முந்தா நாள் கூட சத்தம் போட்டுட்டு இருக்காரு. சும்மாவே கத்திட்டு இருக்காரு. அவரு கத்துறாரு, அதனால நானும் கத்துறேன்னு சொன்னாரு இல்லையா? அந்த மாரி சில மைனஸ் பாயிண்ட்கள் இருந்தாலுமே, இருக்கிற எல்லாரையும் விட வினோத் பரவால்ல அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள். ஸோ இதன் அடிப்படையில தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ 3,28,000 ஓட்டுல தெறிக்க விட்டுட்டு இருக்கிறாரு வினோத் அவர்கள். கலையரசன் தான் வெளியேற போறா அல்லது அரோராவா அப்படிங்கிறது வந்து போக போக தெரியும். தேங்க் யூ அண்ட் பை டு எவ்ரிவன்.